அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அடை தோசை செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இது ரொம்பவே ஹெல்த்தியானது. இதுக்கு பார்த்தீங்கன்னா 100 தோரம் பருப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எந்த பவுலில் நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணுறீங்களோ அதே அளவில் எல்லா பருப்பும் ஆட் பண்ணிக்கலாம். 100 வெள்ளை உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். பாசிப்பயிறு ஆட் பண்ணிக்கலாம். பச்சரிசி அதே 100 கிராம் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லா பருப்பையும் நம்ம நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். பருப்பு எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நல்ல தண்ணி இதில் ஆட் பண்ணி நல்லா முழுகிற அளவு வச்சுக்கலாம். 6 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இதே தண்ணியில் 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நாங்கள் நைட்டே ஊற வச்சு காலையில் தோசை சுட்டு சாப்பிட போகிறோம். அதனால் ஓவர் நைட்டு ஊற வச்சுருக்கேன். குறைஞ்சது ஒரு 5 hours நல்லா ஊற மாதிரி பார்த்துக்கோங்க. பருப்பு பார்த்திங்கன்னா ஓவர் நைட்டு ஊறி நல்லா புதுன்னு இருக்குது. இதில் ஆட் பண்ணிக்கலாம். 4 பல் பூண்டு, பெருங்காயம் பார்த்திங்கன்னா நான் கட்டி பெருங்காயம் சுடு தண்ணியில் கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன். இதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு மாவு அரைச்சதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு பத்தலைன்னா பார்த்திங்கன்னா மாவு நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இது நான் தோசை மாவு அளவு இல்லாமல் அடை ஊற்றுறதுக்கு கொஞ்சம் கெட்டியாக வச்சுருக்கேன். தோசை மாவு தனியாக, பசங்களுக்கு தனியாக வச்சுருக்கேன். அடையே செஞ்சுருக்கேன். நல்லா திக்காக இருக்கணும். பார்த்திங்கன்னா தோசை மாதிரி நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. வீட்டில் சின்ன பசங்களாம் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹைலி ப்ரோட்டீன் தோசை கண்டிப்பாக கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தி.